சீமானின் சங்கி விசுவாசத்திற்கு கிடைத்த இடைக்கால பரிசு. சமரசமே பேசப் போவதில்லைன்னு சொன்ன வெத்துவாயன் சீமான் நீதிமன்றத்தில் சொன்னது என்ன? இடைக்கால தடைக்க இவ்வளவு ஆர்ப்பரிப்பா? 60 நாட்கள் கெடு விதித்திருக்குது உச்ச நீதிமன்றம். அறப்படை செய்யும் அரைவேக்காடு தம்பிகளுக்கு உண்மை புரியவில்லை. உண்மையில் சீமான் தப்பிவிட்டானா? தம்பிகளின் சந்தோஷம் நீடிக்குமா? சீமானுக்காக லாபி செய்யும் சங்கிகளின் புரோக்கர் குழு. அமித்ஷாவினுடைய நிழலுக்கடியில் நின்று கொண்டதான் சீமானுடைய ரத்த உறவுகளும் சீமானுக்கு நெருக்கமானவர்களும் இந்த ஜுடிஷியல் கிருஷ்ணமூர்த்தியை சந்தித்து பாஜகவுடைய ஐடி விங்கு சீமானுக்காக வேலை செய்யுது அப்படின்னு கூட நல்லா வெளிப்படையா தெரியுது. இந்த விஷயத்துல பாஜக சீமானை பாதுகாக்க நினைக்குது. பாலியல் ஜல்சா கட்சிக்கு ஒரு சரியான டீம் பார்ட்னர் கிடைச்சிருக்கிறாங்க. இந்த செய்திகள் குறித்து இந்த காணொலியில் முழுசா பார்க்க போறோம். மறக்காம மை சென்னை 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க தோழர்களே. மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களை, கடந்த 15 ஆண்டுகளாக சீமான் தன்னை பாலியலாக துன்புறுத்தியதற்காக தொடர்ந்து நீதி கேட்டு போராடிக்கிட்டு இருக்கிற நடிகை விஜயலட்சுமி அவர்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா அவருடைய பிரச்சனையில இப்பொழுதுதான் ஒரு தீர்வு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சமூக அக்கறை உள்ள எல்லாருமே ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு இருக்க சூழலில் தான் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது சீமான் வாண்டடா போய் தலையை கொடுத்து மாட்டிக்கிட்ட அந்த சம்பவம் தான். சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி வைத்திருக்கின்ற அந்த புகாரில் சொல்லப்பட்டிருக்க அத்தனை குற்றச்சாட்டுக்கும் முகாந்திரம் இருப்பது போல இருக்கிறதுனால பாலியல் குற்றச்சாட்டுகள் அவ்வளவு சீக்கிரமா தள்ளுபடி செய்ய முடியாது. அதனால இந்த வழக்கை காவல்துறை முறையாக விசாரித்து அறிக்கை தாக்கணும்னு சொல்லி 3 மாத காலங்கள் 12 வாரங்கள் வழக்கு விசாரணைக்காக அவகாசம் கொடுத்திருந்தாங்க. காவல்துறையும் பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய கடமை செவ்வனை செஞ்சு நடிகை விஜயலட்சுமி அவர்கள்ட்ட வாக்குமூலங்களை வாங்கி, அது மட்டும் இல்லாமல் சீமான் அவர்களை விசாரணையை கூப்பிட்டு அவர் வராமல் டிம்கி கொடுத்துட்டு நான் என் இஷ்டத்துக்கு தான் வருவேன், என் டயத்துக்கு தான் வருவேன்னு சொல்லி அப்புறம் சம்மன் ஊட்டப்பட்டு அந்த சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது மிகப்பெரிய ஒரு சில, அதாவது நாம் தமிழர் குரூப்புடைய முட்டாள்தனத்தால் பார்த்தீங்கன்னாக்கா அது மிகப்பெரிய ட்ரால் பொருளாக சமூக வலைதளங்கள் ஆச்சு. அப்படி இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது சீமான் வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் என்கொயரிக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னாக்கா அவன் பெரிய தமிழ் தேசியத்துக்காக அப்படியே பெருசாக நட்டு பிடிங்கிட்ட மாதிரி அவ்வளோ பெரிய கூட்டங்கள் அந்த ஒரு பாலியல் கேஸுக்காக பார்த்தீங்கன்னாக்கா ஊடக அரங்களும் எல்லாம் மீறப்பட்டு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் ஒரு பாலியல் குற்றச்சாட்டப்பட்டிருக்கும் ஒரு நபருக்காக பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரே பகுதிக்குள்ளே 4-5 கேமரா வச்சு லைவ் சோர்ஸ் வைக்கிற அளவுக்கு இந்த கேபிட்டலைஸ்டு கார்பரேட் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுடைய அராஜக போக்கெல்லாம் இருந்து, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாலியல் குற்றச்சாட்டில் சாட்டப்பட்டிருக்கிற சீமான் ஒரு புனிதனாக கட்டமைக்கின்ற வேலையை மிக நுட்பமாகவே இந்த கேபிட்டலைஸ்டு கார்பரேட் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் துல்லியமாகவே செஞ்சாங்க. அந்த சீமானே பார்த்தீங்கன்னாக்கா பாஜக RSS கிட்ட எலும்பு துண்டுல பொறுக்கி வாங்கிட்டு இருக்கானாக்கா மிச்சம் போட்ட எலும்பு துண்டுகளுக்கு இந்த கேபிட்டலைஸ்டு கார்பரேட் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் பார்த்தீங்கன்னாக்கா வேலைகள் செஞ்சாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வழக்கு விசாரணை போயிட்டு இருக்கும் போதே இந்த வழக்கு விசாரணை நடத்தக்கூடாது, இதுக்கு தடை விதிக்கணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல சீமான் தரப்பு ஒரு வழக்கை தாக்கல் செய்தாங்க. அதாவது ஜெயலலிதா அவர்கள் காலத்திலிருந்து இந்த புகார் கிடப்பில் போடப்பட்டது. அதே போல இப்பொழுதும் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படக்கூடாது, இந்த வழக்கு விசாரணைக்கு எப்படியா முட்டுக்கட்டை போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தில் பல விதத்திலையும் சீமான் தரப்பு பல லாபிகளை செஞ்சாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு ஒரு இடைக்கால தடை தான் விதிக்கப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 60 நாட்களுக்கு தான் சீமானுக்கு கெடு விதித்து இந்த உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கில் தடை விதிச்சிருக்கு. சீமான் ஆனா பாத்தீங்கன்னாக்கா சங்கிகளும் ஜோம்பிகளும் பாத்தீங்கன்னாக்கா ஆர்ப்பரிக்கிறாங்க. தினமலர் போன்ற சங்கி ஊடகங்கள் பாத்தீங்கன்னாக்கா இந்த வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் செய்திகளை வெளியிடுறது, ஹெட்லைன்ல செய்திகளை வெளியிடுறது, உள்ள போய் பார்த்தாக்கா அது இடைக்கால தடைன்னு போட வேண்டியது. இதை நம்பின தம்பிகளும் அந்த புகாரை டிஸ்மிஸ் ஆன மாதிரி ஓவர் அலப்பறை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னாக்கா 60 நாட்களுக்குள்ள இந்த வழக்கில் பாத்தீங்கன்னாக்கா சீமான் தரப்பு விஜயலட்சுமி அவரோட சமரசமா போகணும், அவருக்கு தேவையான இழப்பீடு கொடுக்க முடியுமான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கிறாங்க. அப்படிதான் இந்த சம்பவம் போயிட்டு இருக்குது. அதான் பாத்தீங்கன்னாக்கா சீமான் புனிதன், அவன் எந்த ஒரு குற்றமும் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் சொல்ல கிடையாது. அவன் எந்த ஒரு தப்பு செய்யனாக்க ஏன் சமரசத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றமே சொல்லுது. சமரசத்துக்கு அவரோட போங்க. உச்ச நீதிமன்றத்துடைய இந்த ஒரு கருத்துலயே நமக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருக்கதான் செய்யுது. என்னன்னாக்கா கிட்டத்தட்ட கிராமத்து பஞ்சாயத்துகள் நடக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சம்பவம் மாதிரி இது போயிருக்குது. யார் எந்த தப்பு பண்ணாலும் கடைசியில பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்குள்ளே சமரசமா போய்க்கலாமா
அப்படின்றதுதான். பாதிப்படைந்தவன் பாதிப்பை ஏற்படுத்தினோடு சமரசத்துக்கு போகணுமா அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்குது. உச்சநீதிமன்றத்துடைய இந்த கருத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலே வந்துட்டு அதாவது என்னன்னாக்கா நடிகை விஜயலட்சுமிக்கு இழப்பீடு கொடுப்பதற்காக அன்அபிஷியலா முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் தரப்புல வந்துட்டு தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு தான் உச்சநீதிமன்றமும் வந்துட்டு சரி உங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு 2 மாசம் டைம் தரும், அதுக்குள்ள சமரசத்துக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே இந்த மாதிரி சம்பவங்கள் வந்துட்டு நாளைக்கு பாலியல் குற்றவாளிகளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து முன்னுதாரணமாகிடுமோ அப்படின்ற ஒரு அச்சமும் நமக்கு ஏற்படதான் செய்யும். ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா சீமான் வந்துட்டு இந்த இடைக்கால தீர்ப்புக்கே வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னமோ இவனு மேல இருக்க வழக்கே தள்ளுபடி பண்ண மாதிரி ஓவர் அலுப்பு பண்ணிட்டு இவன் ஒரு பக்கம் அலுப்பறை பண்ணானாக்கா இன்னொரு பக்கம் நம்மளுடைய நாம் தமிழ் ஜோம்பிகள் இருக்காங்க இல்லைங்களா, அந்த அரை நடைபெணங்கள், அப்படியே அந்த அரை நடைபெணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஓவர் அலப்பறையில தமிழ்நாடு அரசுக்கு வந்து மிகப்பெரிய பின்னாடி. ஏன்னா இவனுங்களை பழி வாங்கறதுக்கு இதுவே ஒரு குப்பை கூட்டம், இந்த குப்பை கூட்டத்தை வந்து பழி வாங்கறதுக்கு திமுக வந்துட்டு வேலை வெட்டி இல்லாமல் சீமான் பேச்சு கூட இன்னைக்கு அப்படிதான் இருந்தது. அவரை வந்துட்டு ஏதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா விஜயலட்சுமி அவர்கள் திமுக தான் காசு கொடுத்து கூட்டிட்டு வந்து பேச வைக்கிற மாதிரி எல்லாம் ஓவர் பில்டப் பண்ணிட்டு ஓவரா கம்பு சுத்திட்டு இருக்கிறானுங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா சில பேர் ஃபேஸ்புக்கில் வந்துட்டு நான் வந்துட்டு ஊபி செய்தியாளராக இல்லாமல் இருந்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுரையெல்லாம் போடுவானுங்க. சில குறபுத்தி உள்ள அறிவாளனுங்க சில பேர் இருப்பானுங்களையும் அந்த மாதிரியான ஆட்கள் இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவனுங்களும் பார்த்தீங்கன்னாக்க என்ன பண்றானுங்க, சீமானுடைய வழக்கில் இடைக்கால தடைன்றதை மறைச்சு சீமான் வழக்கை விசாரிக்கவே கூடாது அப்படின்றத தடை விதித்தது போல கம்பு சுத்திட்டு இருக்கிறானுங்க இந்த லூசு பயலுக. அதை நம்பி பார்த்தீங்கன்னாக்க பல அரைப்பினமா நடமாடிட்டு இருக்கிறீங்களா ஜோம்பிங்க, இந்த ஜோம்பிங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதையும் நம்பி அதுங்க இன்னொரு பக்கம் போயிட்டு மறுபக்கம் கம்பு சுத்திட்டு இருக்கிறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். சீமானுக்காக வந்துட்டு சங்கிகளுடைய குரூப் தான் மிகப்பெரிய புரோக்கர் வேலையை வந்து தொடர்ந்து நார்த்தில் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக சீமானுக்கு உதவியாக இருந்தது ஒரு அமித்ஷாவின் நிழல். அமித்ஷாவினுடைய நிழலுக்கடியில் நின்று கொண்டுதான் சீமான் இப்பொழுது இப்படி ஒரு தீர்ப்பை வாங்கியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் அடிபட்டு இருக்குது. அது என்னன்னாக்கா எல்லாத்துக்கும் வெளிப்படையா தெரியும். ஜுடிஷியல் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர். இந்த ஜுடிஷியல் கிருஷ்ணமூர்த்தி யாருனாக்கா காஞ்சி சங்கர மடத்துல ஒரு எடுபடி போல வந்துட்டு அந்த பகுதிகளில் சுத்திட்டு இருந்த நபர் தான். இந்த நபருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கேஜி பாலகிருஷ்ணனுடைய ஒரு பியூனு கண்ணன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்துட்டு அந்த சங்கர மடத்துக்கு வர்றாரு. இந்த கண்ணனை சங்கர மடத்தில் சந்தித்து நட்பை ஏற்படுத்தி கொண்ட இந்த ஜுடிஷியல் கிருஷ்ணமூர்த்தி அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா கேஜி பாலகிருஷ்ணன் அறிமுகமாகி அவர் மூலியமா பாத்தீங்கன்னாக்கா உச்ச நீதிமன்றத்துல சில வேலைகளை வந்து செய்யறாங்க. கொஞ்சம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா 4 நீதிபதிகள் வந்துட்டு உச்ச நீதிமன்றத்துல வந்துட்டு ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்து இந்த நாட்டுடைய நீதித்துறை கட்டமைப்பை பாஜக வந்து கேள்விக்குறியாக்குது, யாரு எந்த வழக்கை விசாரிக்குன்னு சொல்லிட்டு ஒரு கட்ட பஞ்சாயத்தை உள்ள நடக்கின்ற மாதிரில ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்குங்க இல்லைங்களா? அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் அந்த அளவுக்கு கொந்தளித்து போய் இது பண்ணதுக்கான இந்த ஜுடிஷியல் கிருஷ்ணமூர்த்தி போன்ற இடைத்தரகர்களுடைய வேலைகள் தான் அப்படின்ற பேச்சுக்கள் அப்பொழுதே பார்த்தீங்கன்னாக்கா நீதித்துறை வட்டாரங்கள்ல மிக வெளிப்படையாகவே அடிபட்டது. இந்த ஜுடிஷியல் கிருஷ்ணமூர்த்தி அமித்ஷாவுக்கு எப்படி நெருக்கமாகறான் அப்படின்னாக்கா, ஏன்னா காஞ்சி சங்கர மடத்தை சாதாரண ஒரு ஆளா சுத்திட்டு இருந்த இந்த ஜுடிஷியல் கிருஷ்ணமூர்த்தி அமித்ஷாவுக்கு எப்படி நெருக்கமாகறான் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, குஜராத்ல போலி என்கவுண்டர்ல வந்து சொராபுதீன் அவர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த கேஸ்ல முக்கிய சாட்சியாக இருந்த துளசிராம் பிரஜாபதி அப்படின்றவர் இன்னொரு என்கவுண்டர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டாரு. இப்போதைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவுக்கு எதிரான இந்த வழக்கு வந்துட்டு 2013 இந்த துளசிராம் பிரஜாபதி மற்றும் சொராபுதீன் கேஸோடைய வழக்கு வந்துட்டு அமித்ஷாவுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது. அப்போது துளசிராம் பிரஜாபதி அவருடைய என்கவுண்டர் மீது போடப்பட்ட அந்த எஃப்ஐஆர் வந்து திரு சதாசிவம் ரத்து செய்யறாரு. இதுல வேடிக்கை என்னன்னாக்கா, சொராபுதீன் கொல்லப்பட்டது நவம்பர் 26, 2025. இந்த துளசிராம் பிரஜாபதி கொல்லப்பட்டது டிசம்பர் 28, 2006. இந்த 2 இதுக்கு தனித்தனி எஃப்ஐஆர் போடப்பட்டதை 2013 நீதிபதியா இருந்த திரு சதாசிவம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா பிரஜாபதியோடைய அந்த என்கவுண்டர் இதை வந்து அதாவது சொராபுதீன் கேஸோடைய தொடர்ச்சி தான் இதுன்னு சொல்லிட்டு அந்த 2வது எஃப்ஐஆரை கேன்சல் பண்றாரு. அது மட்டும் இல்லாம சதாசிவம் அவர்களுடைய இந்த தீர்ப்பை வந்து பாத்தீங்கன்னா அப்பொழுது நீதித்துறையில வந்து பாத்தீங்கன்னாக்கா இது குற்றவியல் நடைமுறை சட்டத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிக காட்டமாக வந்துட்டு நீதித்துறை வல்லுநர்களாலே விமர்சிக்கப்பட்டது. சக நீதிபதிகளால கூட வந்துட்டு இது வந்துட்டு விவாதிக்கப்பட்டது அப்படின்லாம் சொல்லப்படுது. அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்பொழுது வந்துட்டு அவருடைய சக தோழர் நீங்களாம் எனக்கு கவர்னர் போஸ்ட் வாங்கி தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விட்டதாலாம் தகவல்கள் இருக்குது. அப்படின்னாக்கா என்னன்னாக்கா இந்த ஜுடிஷியல் கிருஷ்ணமூர்த்தி தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அமித்ஷாவுக்காக
சதாசிவம் அவர்கள்ட்ட பேசி அந்த எஃப்ஐஆரை வந்துட்டு கேன்சல் பண்ண வைக்கிற வேலை செஞ்சு அமித்ஷா வந்துட்டு அந்த வழக்கில் இருந்துட்டு விடுதலை ஆகிறது முக்கியமான காரணமாக இருந்தது இந்த ஜுடிஷியல் கிருஷ்ணமூர்த்தி தான். இந்த ஜுடிஷியல் கிருஷ்ணமூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதன் பிறகு அமித்ஷாவுடைய நிழலாகவே மாறுறாரு. சாதாரண சங்கரமடத்தில் இருந்த ஒரு நபர் இப்போ வந்து அமித்ஷாவுக்கு நிழலா மாறாங்க. இந்த அமித்ஷாவினுடைய நிழலை தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீமானுடைய டீம் வந்துட்டு சந்திக்கிறாங்க. சீமான் நேரடியா இந்த ஜுடிஷியல் கிருஷ்ணமூர்த்தியை சந்திக்கல. சீமானுடைய ரத்த உறவுகளும் சீமானுக்கு நெருக்கமானவர்களும் இந்த ஜுடிஷியல் கிருஷ்ணமூர்த்தியை சந்தித்து அதாவது பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை வந்து விசாரிக்கணும்னு சொன்ன உடனே ஜுடிஷியல் கிருஷ்ணமூர்த்தின்ற இந்த புரோக்கரை சந்தித்து எப்படியாவது வந்துட்டு இந்த வழக்கை வந்து டிஸ்மிஸ் பண்ண வைக்கிறதுக்கான வேலைகளை வந்து பண்ணாங்க. அதாவது மொத்தமாக இந்த வழக்கே வந்து டிஸ்மிஸ் ஆகணும் அப்படின்ற இந்த புகாரே வந்து டிஸ்மிஸ் ஆகி சீமானை வந்து புனிதனா காட்டணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலைகள் செஞ்சாங்க. இந்த இடைக்கால தடையினால நீதித்துறையின் மீது விமர்சனங்கள் இருந்தாலுமே அதுவும் சட்டப்படி கொடுக்கப்பட்டிருக்க ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்துறை வல்லுநர்களே சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது சரி இது என்ன நடக்குதுன்ற பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு வந்து சங்கிகள் குரூப் வந்துட்டு அதுலயும் குறிப்பாக சீமானுக்காக வாதாடிய அந்த நபர் அந்த வழக்கறிஞர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஊடகத்துறையில் பாஜகவின் ஊதுகுழலாக வாடகை வாய்கா இருக்கக்கூடிய அர்னாப் கோசாமி போன்ற நபர்களுக்கும் இன்னும் பல பாஜகவோட பல முக்கிய புள்ளிகளுக்கும் குறிப்பாக பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான பாஜக புள்ளிகள் எல்லாத்துக்காக உச்ச நீதிமன்றத்தில் ஆஜராகக்கூடியவர் தான் நிர்நிமேஷ் துபே அப்படின்ற ஒரு வழக்கறிஞர். இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இருக்கிறதுல ஹைபெய்டு அட்வொகேட் ஹைபெய்டு பிரீமியர் அட்வொகேட் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட டாப் 20 டாப் 10 இருக்கு இல்லைங்களா, அந்த கேட்டகரிக்குள்ள வரக்கூடிய ஒரு ஹை பெய்டு அட்வொகேட் தான் இந்த நிர்நிமேஷ் துபே அப்படின்ற ஒரு நபர். தம்பிங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா வெளிநாடுகள்ல இருந்துட்டு அண்ணன் தமிழ் தேசியத்தை அப்படியே புடுங்கி நட்டு தனியா நிலைநிறுத்தி காட்ட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்க விடிய கண்ணு முழிச்சு சம்பாதிச்சு திரள் நிதியா கொடுத்தாக்கா நிர்நிமேஷ் துபே போன்ற ஹைபேட் அட்வொகேட்டுக்கு வந்து பணத்தை கொடுத்து அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா தன்னோட வழக்கு செலவுக்கு வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. ஊதாரித்தனம். அதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஜயலட்சுமியை பாலியல் சொன்ன இந்த கேஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ ஹைபேடாக கொடுத்துட்டு இருக்காங்க. இதுலேயே நமக்கு நல்லா தெரியுது சீமான் ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய துரோகத்தை மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமையை நடிகை விஜயலட்சுமி அவர்களுக்கு செலுத்தியிருக்கிறார். அப்படின்னா சீமானுடைய பதட்டமே வெளிப்படையாக காட்டுது. அன்அபிஷியலா சமரசத்துக்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அப்படின்னு சொல்லும் போது சீமான் வந்து மிகப்பெரிய தப்பா வந்து பாலியல் துரோகத்தை நடிகை விஜயலட்சுமி அவர்களுக்கு பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய பாலியல் கொடுமையை செஞ்சிருக்காங்கன்றது ஊர்ஜிதமாகுது. சீமாவுடைய பேச்சுக்கள் எல்லாமே வெளிப்படையாக அதுதான் காட்டுது. அப்படிப்பட்ட சூழல்ல சீமானை புனிதனாக இன்னும் இங்கே கட்டமைக்கிறதுக்கான வேலைகளை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதான் இருக்கிறதுல மிக கேவலமா இருக்குது. எது எப்படினாலும் சரி சங்கிகளுக்கு வந்து சங்கிகளுடைய சகவாசத்தால இப்பொழுது சீமான் வந்துட்டு தப்பிச்சிருக்கலாம். ஆனா சீமானுக்கு 60 நாள் தான் உச்ச நீதிமன்றம் வந்துட்டு கெடு கொடுத்திருக்கிறாங்க. சீமான் தலைக்கு மேல தொங்கிட்டு இருக்க கத்தி வந்துட்டு முழுசா அறுபடல. ஆனா அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னாக்க இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிக்காது. ஆதாரம் இல்லாத வழக்குனாங்க. ஆதாரங்கள் ஆவணங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட ஆவணங்கள் 2012 வந்துட்டு விஜயலட்சுமி அவர்கள் காவல்துறையில ஒப்படைச்சிருக்காங்க. ஆனா அது எல்லாம் வெளியில வந்தாக்கா சீமான் வந்துட்டு முழுசா மாட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு 6 வருஷம் உள்ள போக வேண்டி இருக்கும். அப்படின்றதுனாலே சீமான் தான் தப்பித்துக் கொள்வதற்காக தான் சங்கிகளுடைய நிலை நாவி அதாவது ஜுடிஷியல் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் நிர்நிமேஷ் துபே போன்ற சங்கிகளுடைய தரப்பு உதவியை நாடி அவர்களுக்காக. ஏன்னா நல்லா பாருங்க இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு அண்ணாமலை ஹெச் ராஜா இன்னும் பாஜக இருக்கக்கூடிய எல்லா சங்கிகளும் ஏன் பாஜகவுடைய ஐடி விங்கு சீமானுக்காக வேலை செய்யுது அப்படியும் கூட நல்லா வெளிப்படையா தெரியுது. இந்த விஷயத்துல பாஜக சீமானை பாதுகாக்க நினைக்குது. பாலியல் ஜல்சா கட்சிக்கு ஒரு சரியான தீம் பார்ட்னர் கிடைச்சிருக்கிறாங்க அப்படின்றத மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி உறுதி செஞ்சிருக்குது அப்படிதான் சொல்ல முடியுது. அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்பொழுது விஜயலட்சுமி அவர்களுடைய நீதியுடைய விசாரணையில ஒரு சின்ன ஒரு ஸ்பீட் பிரேக்கர் தான் ஏற்பட்டிருக்கே தவிர சீமான் குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்படல. இந்த விஷயத்தால சரியாக விஜயலட்சுமி அவர்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இவன் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னும் அப்பனா சொன்னாக்கா விஜயலட்சுமி அவர்கள்ட்ட சமரசமயம் வந்து பண்ணிட்டு
முயற்சி வெளியில பண்ணலன்னு சொன்னாலும் தொடர்ந்து அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குது. சீமான் வந்துட்டு வெளியில தான் சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா உண்மையிலே பார்த்தீங்கன்னாக்கா விஜயலட்சுமி அவர்களிடம் சமரச முயற்சிக்கு தொடர்ந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க சீமான் தரப்பு அப்படின்றத இங்க யதார்த்தமான உண்மையாக இருக்குது. இன்னும் ஓப்பனா சொன்னாக்கா சீமான் வந்துட்டு ஊடகத்தின் முன்னாடி தான் யோகிய மாதிரி சீன் போட்டாலும் அதை யாரும் நம்புறது கிடையாது. ஊடகத்துறையினர் எல்லாத்துக்குமே தெரியும் சீமானுடைய யோகியதை என்ன அப்படின்றது. என்னதான் சீமான் வந்துட்டு கேமரா முன்னாடி வந்துட்டு யோகின்னு பெதறிட்டு இருந்தாலும் கடைசீட்டில் அவன் உண்மையிலே நடிகை விஜயலட்சுமி அவர்களோட சமரசம் பேசிட்டு இருக்கிறான். எப்படியாவது இந்த வழக்கை வந்துட்டு என்னை விடுவிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நம்ப முடியாது. விஜயலட்சுமி அவரோட காலில் விழுவதற்கூட சீமான் வந்துட்டு இப்பொழுது தயாராக இருக்கிறான் அப்படின்னு தான் தெரியுது. அதனால் நம்மளுடைய கவலை எல்லாம் என்னன்னாக்கா நடிகை விஜயலட்சுமி அவர்கள் சீமானோட சமரசத்துக்கு போவாங்களா அல்லது இந்த மாதிரியான, ஏன்னா சீமான் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அது அவங்கள உண்மையிலே காயப்படுத்திருக்குன்னு அவங்க நினைச்சிருந்தாங்கனாக்கா நிச்சயமாக சீமான் அவர்களோடு விஜயலட்சுமி அவர்கள் கண்டிப்பாக சமரசத்துக்கு போக மாட்டாங்க. ஒருவேளை அவருடைய பொருளாதார சூழல் இப்படி இருந்தாலும் ஆனால் நீதிமன்றத்தின் மூலியமாக எதையும் செய்து கொள்வது தான் இனிமேல் விஜயலட்சுமி அவர்களுக்கு பாதுகாப்பு. சீமானை நம்பிக்கொண்டு அவர்கள் சென்றார்கள் என்றாக்கா, ஏன்னா சீமான் தரப்பு நீதிமன்றத்தை சொன்ன விஷயமே அதுதான். 3 முறை வழக்கை வந்துட்டு இவங்க வாபஸ் வாங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா மீண்டும் சீமானுக்கு வாய்ப்பு தராம நடிகை விஜயலட்சுமி அவர்களும் இந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கா நின்று சரியான தண்டனையை வந்து வாங்கி கொடுக்கணும். அவர்கள் மேல் விஜயலட்சுமி அவர்கள் மேல போட்ட சீமான் போட்ட பழிகள் எல்லாத்துக்குமே ஒரு நீதி கிடைக்கணும் அவங்க நினைச்சாங்கனாக்கா இந்த சமரச பேச்சுக்கு உடன்படாமல் அவர்கள் இருப்பது தான் அவர்கள் மீதான கண்ணியம் மீண்டும் காக்கப்படும் அப்படின்றதுல வருது. ஏன்னா சீமானை ஒவ்வொரு முறையும் நம்பி இவர்கள் இந்த மாதிரி வேலைகள் செய்த போது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்ச நாள்லேயே சீமான் தரப்பு அவர் தான் அசிங்கப்படுத்தினாங்க அப்படின்றது இங்கே யதார்த்தமான உண்மையாக இருக்குது. இப்பொழுது காலமே கணிந்து சட்டத்தின் உதவியோடு விஜயலட்சுமி அவர்களுக்கு நீதி கிடைப்பதற்காக சட்டமே துணைக்கு வரும்போது அதை சரியாக விஜயலட்சுமி அவர்கள் பயன்படுத்தி கொள்வார்களா அப்படின்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்க தோழர்களே. நன்றி, வணக்கம். ஒரு ஆளுமே 145 கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கேசவ விநாயகம் அந்த ஆளு RSS காரன் ஒருத்தனால 142 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவங்க பேசுறாங்க பேச்சு. அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே. இந்த கும்பல்லாம் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா? இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்.